நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைடு ஹெல்த் சயின்ஸ், விம்ஸ் ஹாஸ்பிட்டல், சேலம், சென்னை, பாண்டிச்சேரி. எல்லையோர மாநிலமான பஞ்சாபில் உள்ள ஆதம்பூர் விமானப்படை தளத்துக்கு பிரதமர் நரேந்திர மோடி சென்று அங்கே இருக்கக்கூடிய நமது வீரர்களோடு இன்ட்ராக்ட் செய்திருக்கக்கூடிய காட்சிகளை தான் திரையில் பார்க்கின்றீங்க. கடந்த 2 வாரமாக போர் பதற்றம் நீடித்து வந்த நிலையில் சீஸ்ஃபயர், இந்த சண்டை நிறுத்தமும் வந்திருக்கிறது. நேற்று நாட்டு மக்களிடம் உரையாற்றினார். முக்கியமான செய்திகளை, இந்தியாவுடைய மெசேஜை அவர் வெளிப்படுத்தினார். இந்த நிலையில் 2வது பெரிய ஏர்ஃபோர்ஸ் பேஸான ஆதம்பூர் விமானப்படை தளத்துக்கு சென்று வீரர்களுக்கு விளக்கமளித்தார், அவர்களுக்கு உற்சாகம் அளித்தார் பிரதமர் நரேந்திர மோடி. அதனது காட்சிகளை தான் தெரியல நீங்கள் பார்க்குறீங்க. இதை பற்றிய மேலும் விவரங்களோடு சதீஷ் முருகன் இணைந்திருக்கிறார். சதீஷ், இந்த ஆதம்பூர் பேஸ் அப்படிங்கிறது, இஃப் ஐ எம் நாட் மிஸ்டேக்கன், 2nd லார்ஜஸ்ட் ஏர்பேஸ். ஸோ நமது வான் படைகளை எல்லாம், நம்மளுடைய பேசஸ் எல்லாம் பாகிஸ்தான் கடந்த ஒரு வாரமாக குறி வச்சதெல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த நிலையில் பிரதமருடைய இந்த சபக்ஜே ரொம்ப முக்கியமானது இல்லையா? நிச்சயமாக ஹரி, கடந்த 2 வாரங்களாக இந்த எல்லையோர மாநிலங்களில் மிகவும் பதட்டமான ஒரு சூழல் காணப்பட்டது. குறிப்பாக இந்த பஞ்சாப், ராஜஸ்தான் உள்ளிட்ட பகுதிகளில் இந்த வான்வழி தாக்குதலை பாகிஸ்தான் தொடர்ச்சியாக முன்னெடுத்திருந்தது. அதனை நமது இந்திய விமானப்படையினர் வெற்றிகரமாக அதை வானிலையை தடுத்து நிறுத்தி அழித்திருந்தார்கள். இது தொடர்பான செய்தியாளர் சந்திப்பு உள்ளிட்டவையில் நடைபெற்றன. நேற்று தினம் நாட்டு மக்களிடம் இந்த ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து பிரதமர் மோடி அவர்கள் நேரடியாக உரையாற்றினார். அதில் பல்வேறு தகவல்களை தெரிவித்திருந்தார். இந்த சூழ்நிலை தான் பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆதம்பூர் விமானப்படை தளத்திற்கு நேரில் சென்று அங்கு இருக்கக்கூடிய விமானப்படை வீரர்களிடம் நேரடியாக அவர் கலந்துரையாடி இருக்கிறார். அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். அவருடன் நின்று புகைப்படம் எடுத்திருக்கிறார். அதற்கான காட்சிகளை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், பொதுவாகவே பிரதமர் நரேந்திர மோடி இது போன்ற விஷயங்களில் மிகவும் இறங்கி சென்று அவர்களுக்கு அந்த ஆதரவு தெரிவிப்பதாக இருக்கட்டும், வாழ்த்து தெரிவிப்பதை வழக்கமாக வைத்திருக்கிறார். கடந்த காலங்களில் கூட இந்த ஆயுத பூஜை உள்ளிட்ட விஷயங்கள், ஆயுத பூஜை போன்ற பண்டிகை காலங்களில் இராணுவ வீரர்களுடன் அவர் அந்த ஆயுத பூஜையை கொண்டாடியதெல்லாம் நம்மால் பார்க்க முடியும். அதைத் தொடர்ந்து தற்போது இந்த பதட்டமான சூழலுக்கு பிறகு இந்த சீஸ்ஃபயர் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 2 தரப்பிலும் இந்த தாக்குதல்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் இந்த சந்திப்பானது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடி நேரடியாக அந்த விமானப்படை வீரர்களுக்கு சென்றது அவர்களுக்கு உற்சாகம் அளிக்கும் வகையில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஹரி, ஒரு சின்ன திருத்தம், பிரதமர் நரேந்திர மோடி நமது வீரர்களோடு தீபாவளியை கொண்டாடுவார். ஒவ்வொரு தீபாவளியும் 2014 அவர் தொடர்ச்சியாக கொண்டாடுவது நமது வீரர்களோடு அவங்களுடைய பேசஸில் தான். பிரதமர் நரேந்திர மோடி ஆதம்பூர் பேஸுக்கு சென்றிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். குறிப்பாக இதோட முக்கியத்துவத்தை சொல்லணும் அப்படின்னா, மே 9ஆம் தேதி, மே 10ஆம் தேதி பாகிஸ்தானுடைய படைகளால் இது தாக்கப்பட முற்பட்டது. ஆனால் நம்முடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், நமது ஏர் பேசஸ் எல்லாம் அவ்வளவு துல்லியமாக காத்தது. ஸோ அதில் ரொம்ப முக்கிய பங்காற்றிய நமது விமானப்படை வீரர்களுடைய முறையில் பூஸ்ட் பண்ணும் வகையில், அவர்களுடைய வீரத்துக்கு தலைவணங்கும் வகையில் நாட்டு மக்களின் சார்பாக பிரதமர் நரேந்திர மோடி ஆதம்பூர் விமானப்படை தளத்துக்கு நேரடியாக சென்று அங்கு நமது விமானப்படை வீரர்களோடு நேரம் செல்லக்கூடிய காட்சிகளை நம்ம திரையில் பார்க்கின்றோம். கடந்த ஒரு 2 வாரம் அப்படிங்கிறது குறிப்பாக எல்லை மாநிலங்களில் எவ்வளோ பதற்றமானதாக இருந்தது அப்படிங்கிறத சொல்லி தெரிய தேவையில்லை. ஆபரேஷன் சிந்தூர், அதற்கு முன்னதாக பெஹல்காமில் நடந்த தாக்குதல், இவை எல்லாமே கூட நாட்டை ஒரு உச்சபட்சமான ஒரு பதற்றத்துக்கு கொண்டு போயிருந்தது. சீஸ்ஃபயர் வந்த நிலையில் நம்முடைய நிலைப்பாடுகளை பிரதமர் நரேந்திர மோடி நேற்று இரவு நாட்டு மக்களிடம் எடுத்து கூறினார். இது ஒரு நியூ ரியாலிட்டி, ஆபரேஷன் சிந்தூர் என்பது நியூ ரியாலிட்டி அப்படின்னு சொன்னார். இந்த ஆபரேஷன் சிந்தூரில் இந்த 2 வார காலத்தில் வெளிப்பட்டது இந்தியாவுடைய ஏர் சுப்பீரியாரிட்டி, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துடைய
சுப்பீரியாரிட்டி. இப்போ பிரதமர் இருக்கக்கூடிய இந்த பேஸெல்லாம் நாங்கள் வீழ்த்திட்டோம், அழிச்சிட்டோம், இப்படியெல்லாம் பாகிஸ்தான் பொய் உரைத்தது. அதோடைய ஃபேக் நியூஸ் மிஷினரி சர்வதேச அளவில் பொய்களை பரப்பியது. ஆனால் நம்ம வந்து காட்சிகள் மூலமாகவும் ஆதாரங்கள் மூலமாகவும் நம்முடைய ஒரு பேஸும் ஒன்றும் ஆகலை அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக எடுத்து சொன்னோம். அதற்கான ஆதாரங்கள் நேற்று வெளியிடப்பட்டன. பாகிஸ்தானுடைய பொய்களுக்கு ஆதாரங்கள் கொடுக்கப்பட்டது. இன்னமும் கூட ஒரு படி மேலே போய் எங்கள் பிரதமர் போய் அங்கே பங்கு கொள்கிற அளவுக்கு அவர் பேசஸ் ஆர் இன்டாக்ட். அதை தாண்டி அந்த காட்சிப்படுத்துறதெல்லாம் தாண்டி நாட்டு மக்களும் சரி, அதனது பிரதிநிதியாக இருக்கக்கூடிய அரசு ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் பிரதமர் இன்னைக்கு படைகளோடு இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு முக்கியமான சபங்கியை பிரதமர் நரேந்திர மோடி இந்த ஏர்பேஸுக்கு போய் வெளிப்படுத்துறாருங்கிறதையும் நம்ம பார்க்கின்றோம். எல்லையோர மாநிலமான பஞ்சாபில் அமைந்திருக்கிறது இந்த ஆதம்பூர் ஏர்பேஸ். இஃப் ஐ எம் நாட் மிஸ்டேக்கன், நம்முடைய ஏர்பேஸஸில் 2வது பெரிய ஏர்பேஸ் இந்த ஆதம்பூர் ஏர்பேஸ் என்பது குறிப்பிடத்தக்கது. மே 9ஆம் தேதியும் சரி, மே 10ஆம் தேதியும் சரி, பாகிஸ்தான் வந்து இங்கே அட்டாக் பண்ண இந்த பேஸை தகர்க்கிறதுக்கு அட்டெம்ப்ட் பண்ணிது. ஆனால் நம்முடைய வான் பாதுகாப்பு அமைப்புகள் அதை துல்லியமாக முறியடித்தன அப்படிங்கிறத பார்த்தோம். மாறாக பாகிஸ்தானுடைய முக்கியமான ஏர்பேஸஸ் பெரிய அடி வாங்கினா அங்கே ஒரு பெரிய கிரேட்டர்ஸ் உருவாச்சுங்கிறத பார்த்தோம். நூர்கான் ஏர்பேஸ் எல்லாம் வந்து பாகிஸ்தான் எவ்வளோ பலவீனமாக இருக்கிறது அப்படிங்கிறத எடுத்து காட்டியது. இந்த நிலையில் நம்முடைய ஏர்பேஸஸ் இன்டாக்டாக இருக்கிறத பறைசாற்றுவதோடு மட்டுமல்லாமல் நம்ம படைகள் பக்கம் நம்ம நாடு நிற்குது அப்படிங்கிறத பறைசாற்றவும் பிரதமர் இந்த சந்திப்பை மேற்கொள்கிறார். நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைடு ஹெல்த் சயின்ஸ், விம்ஸ் ஹாஸ்பிட்டல், சேலம், சென்னை, பாண்டிச்சேரி.